ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 8/3/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை, தசமி, மேல் நோக்கு நாள், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, உலக மகளிர் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கும்பலக்னம், இருப்பு 1 நாழிகை 6 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:32 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:38 மணி வரை மிருக சீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று இரவு 7:28 மணி வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாக்கியம். கரணம் இன்று அதிகாலை 1:18 மணி வரை பாலவம், அதன் பின்பு பிற்பகல் 12:32 மணி வரை கௌலவம், அதன் பின்பு இரவு 11:58 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:38 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதுனால கண்டிப்பா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் ஆஞ்சநேய சுவாமி, கருடாழ்வார், ஆண்டாள் எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துளசி மாலை கொண்டு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும். சந்தோஷமான ஒரு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியா இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லிட்டு எள் தீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து சந்தோஷமான காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி தூள் கிளப்ப போறீங்க. ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல மிதுன ராசியில இந்த சந்திர பகவான் செவ்வாய் பகவானோட சேர்றார். என்ன குருச்சந்திர யோகம் முடிஞ்சு இப்ப குரு மங்கள யோகம், அதாவது சந்திரமங்கல யோகம் உண்டாக போறது. இந்த சந்திரன் செவ்வாயோட சேர்றார். அற்புதமான தைரியம், உத்தியோகத்துல நீங்க எடுக்கிற காரியங்கள்ல திறம்பட செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதேமே தொழில் வியாபாரத்துல அதிரடியான சில நுட்பமான திட்டங்களை அறிவித்து வெற்றி கொள்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஒரு 2 நாள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருந்தது. ஏதோ வருமானம் வந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது. அந்த டென்ஷன்லாம் இன்னைக்கு போயிடும். ஏன்னா தனவாக்கு குடும்ப சரணமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவானோட சேர்றார். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமா இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் விரும்பிய உயர்வுகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதாரங்களை உயரும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. இல்லை உங்க பையில கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் அது அப்படியே எவாபரேட் ஆயிடும். சரியா? இன்னைக்கு அதை எடுத்துன்னு போறதுனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெற்றிகள் குவியும் நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி ததும்பும் நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் உதவி கிடைக்கும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஏற்கனவே ஜென்ம ராசியில செவ்வாய் பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப சந்திர பகவானும் வந்து சேர்றார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. உத்தியோகம் அப்படிங்கும்போது மேல் அதிகாரிகள் எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. தொழில் வியாபாரத்திலையும் ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கும். அப்படின்னாலும் கவனம் தேவைப்படும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுவரி ஆகலாம். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதிய பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. சந்திர பகவான் ஜென்மராசியில இருந்தா கூட ஓரளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கவனம் தேவைப்படும் நாள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசேன பகவானுக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். பரபரப்பா இருப்பேள். ஏன்னா அதே 12ஆம் இடத்துல தான் உங்க ராசிநாதனோட செவ்வாய் பகவான் அங்க இருக்கார். அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. உத்தியோகத்துல நீங்க விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை, உங்க சாப்பாட்டு அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல, சரியா, பச்சரிசி புழுங்கல் அரிசி எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சாப்பிட்ற அரிசி ஒரு பிடி வச்சுக்கோங்க. அவங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டின்னு அந்த அரிசியை கொண்டு போய் 11 தடவை வேண்டிக்கோங்க. வேண்டின்னு அந்த அரிசியை கொண்டு போய் ஓரமா காம்பவுண்ட் வாசல் வெளியில போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாகும் நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 12. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி சூப்பரான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானத்துல ஏற்கனவே செவ்வாய் பகவான் அங்க இருக்காரு. அதே சமயம் சந்திர பகவானும் சேர்ந்துடுறாரு. அதனால இன்னைக்கு நீங்க எடுக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்கும் காரியங்கள். அதே மாதிரி இந்த ஆட்டோ இதெல்லாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இன்னைக்கு வருமானம் இரட்டிப்பாகும். நீங்க சாதாரணமாக 500 ரூபாய் இன்னைக்கு கிடைக்கும்னு நினைச்சு போனீங்கன்னா இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு சர்வீஸ் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெற்றிகள் குவியும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 15. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கார். இன்னைக்கு கசக்கி புரிஞ்சிருவார். வேலை அவ்வளோ இருக்கும். அற்புதமா செய்வீங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள்னா ராசிநாதன் புத பகவான் இல்லையா, எல்லா வேலைகளும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும், ஹேண்டில் பண்ணணும். சரியா? ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி ஓரளவுக்கு இன்னைக்கு சிறப்பான நாள் தான் சொல்லணும். சரியா? இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு பொறுப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும் நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 17. நீங்க வெளியில கிளம்பும்போது இன்னைக்கு கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனசுல கொஞ்சம் டென்ஷன் குறையும். ஏன்னா சந்திராசிரமம் போயிடுதுனாலே கொஞ்சம் டென்ஷன் குறையும். ஓகே, இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஓரமாக போய் ஓய்வு எடுக்கும். அதனால் அதை போய் தட்டி எழுப்ப வேண்டாம். அது மட்டும் தூங்கிட்டு இருக்கட்டும். சரியா? அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தந்தையின் மூலம் சில உதவிகள் கிடைக்கும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நினைத்தபடியே நிறைவேறும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 16. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம். பி காம். படிப்பை சொல்லலை, நீங்கள் அப்படி இருக்கணும். கச்சிப் காராவடை அமைதியாக இருக்கணும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்குது. சந்திராசிரமம் இருக்குனாலே கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பேசுகிற வார்த்தைகளில் உடல் ஆரோக்கியத்தில் அதேமாதிரி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக வாகன பயணங்கள். சரியா? இதெல்லாம் கவனம் எடுத்துட்டாலே நல்லது. இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியகலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் பெரிதாகாமல் பார்த்துக் கொள்வது உச்சிதம். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அமைதி தேவைப்படும் நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கவனம் தேவைப்படும் நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் நலத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 15. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். கலகலப்பான நாள்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கலத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான் கூடவே செவ்வாய் பகவான் இருக்கார். 2 பேருமே 7ஆம் பறவை உங்க ஜென்மராசியை பார்க்கறாரு. கொஞ்சம் உஷ்ணமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். கொஞ்சம் 50-50
ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான சந்தோஷம் உங்களை தேடி வரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி ததும்பும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 16. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பகைவனோட யோகசனமாக 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் கூடவே சந்திர பகவான் அங்க வந்துடுறார். அட்டி சூப்பரா. இன்னைக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நாள்னு சொல்றதை விட இன்னும் பிரம்மாதமா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு உத்தியோகத்துல பரபரப்பா இருப்பீங்க. உங்களோட ஆற்றல் உங்களுக்கே தெரியாது. அதாவது ஆஞ்சநேய சுவாமிக்கு அவரோட ஒரு பலம் அவருக்கே தெரியாதான். அது ஜாம்பவான் சொல்லி தான் அவர் இது பண்றாரு. அது மாதிரி இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல, குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. சரியா? அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமான ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மகர ராசி அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு தைரியம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கடன் சுமை குறையும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பொறுமையோடு செயல்பட்டு வெற்றியை அடையக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 18. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுரிமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பஞ்சமசலமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவானோட இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறார். அப்படின்னாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதனால கவனமா இருக்கணும். சரியா? எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துலலாம். ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள்லாம் அற்புதமா இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். அடுத்தபடியா இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பு வரும். அப்படியே எல்லாம் ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும். கவலைப்படவே வேணாம். அந்த குழந்தைகள்லாம் நன்னா படிக்கலாம். சரியா? இதெல்லாம் எடுத்துக்கணும். அந்த குழந்தைகள் நன்னா படிக்கணும். அடுத்தபடியாக இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்க. அற்புதமான சந்தோஷம் உங்களை தேடி வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழும் நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உடல் நலம் சீராகும் நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 17. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய தன் சுகஸ்தானத்தில் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். உத்தியோகத்துல உயர்வுகள் இருக்குங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணம் உண்டாகும். அதாவது இன்னும் கொஞ்சம் முதலீடு போட்டு பெருசா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி புதிய வாடிக்கையாளர்கள், புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். அடுத்து அதுவே ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் குறைந்து குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். வெளிநாட்டில் வாழும் அன்பர்களுக்கு சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். அதேபோல் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குறையும். ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான சந்தோஷம் உங்களை தேடி வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உறவுகள் பலப்படும் நாள்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 15. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.